கேபிஒய் பாலா பற்றி உமா பற்றி இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். எதனால அந்த இன்டர்வியூவில் சொன்னது உண்மையா பொய்யா இது எல்லாமே ப்ரூஃபோட பார்ப்போம். இவங்க மேஜராக வச்ச குற்றச்சாட்டே பாலா நம்பர் பிளேட்டை மறைச்சு போடுறாரு, பாலாவோட வீடியோ ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கு, எல்லாமே ட்ராமா. அடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. இதுதான் பாலா ஹாஸ்பிட்டல் கட்ட போறாரு. இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அவர் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொன்னது உண்மைதான். அதுக்குன்னு மதுரை மீனாட்சி மிஷின் மாதிரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி, வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரம்மாண்டமா சங்கர் படத்துல வர மாதிரியாட கட்ட போறேன்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டல் கட்ட போறாருன்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே அடிச்சு விடுறீங்களேடா. கோடி செலவாகும், எப்படி அவ்வளவு பேத்துக்கு ஆபரேஷன் பண்ணுவாரு. இவங்க சிவாஜி மூவில வர ரஜினி ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. சிவாஜி படத்திலே ரஜினி உண்மையிலேயே ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் தான் கட்டுவாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாங்க போல. ஹாஸ்பிட்டல் கட்ட போற இடத்த பாத்தீங்களாடா, இதுதாண்டா அவர் கட்ட போற இடம். சிம்பிளான இடத்துல வீடு கட்டினா என்ன வருமோ அதை தாண்டா அவர் ஹாஸ்பிட்டலாக கட்ட போறேன்னு சொன்னார். வீடு கட்டினா அந்த இடத்துல ஒரு ரூமு, 2 ரூமு, ஒரு ஹாலு, கிச்சனு, பாத்ரூம், அவ்வளோதான். அதே தான் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிசப்ஷனு, டாக்டர் பெட்ரூமு, அப்புறம் கிளினிக் ஒன்று சின்னதாக மெடிக்கல் இதுக்கு, அவ்வளோதாண்டா சொன்னார். அதுலேயும் அந்த இடம் பாதி அமுதவானனோடதுடா. இது வரைக்கும் அவரோட இடம் பாதி இடம் இப்போ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினா எவ்வளோ ஆகுமோ அதில் தாண்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன்னு சொன்னார். 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளாம் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது. வீடு மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் டாக்டர் இருப்பாங்க. காய்ச்சலுக்கோ ஃபீவருக்கோ இல்லை தலைவலிக்கோ இல்லைனா ஃபஸ்ட் எய்ட் அடிபட்டுருச்சோ அங்கே தான் போய் பார்ப்போம். அவங்க சும்மா நார்மல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, மருந்துக்கு மாத்திரை எழுதி தருவாங்க. அதை தாண்டா அவர் பண்ண போகிறேன்னு சொன்னார். இங்கே இருக்கிற மக்கள் ஃபீவர்னாலும் சரி, ஃபஸ்ட் எய்ட்னாலும் சரி, இங்கே வந்து பார்த்துக்கலாம். அவர் ஒன்றும் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நான் எல்லா பேத்துக்கும் ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இவ்வளோ கிரவுண்டு வாங்கி கட்ட போகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லையடா. நீங்களே ஏன்டா அடிச்சு விட்றீங்க, நீங்களே ஏன்டா கற்பனை பண்ணுறீங்க. ஹார்ட்டுக்கு, லங்குக்கு, கிட்னிக்கு, ஃபுல் பாடிக்கு எல்லாத்துலேயும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன்னாடா சொன்னார். உடனே ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு. எவ்வளோ பணம் வேணும்? பினாமி பணம் இருக்குது. பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறாரு. கண்டிப்பாக அவர் பின்னாடி யாரோ இருக்காரு. உடனே எத்தனை பேர் ஆனால் இந்த வீடியோவில் கிளியராகவே சொல்லியிருப்பார். நான் என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அந்த இடம் யாரோடது, என்னென்ன வரப்போகுது அப்படின்றத கிளியராக தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த வீடியோ பார்த்துருந்தாலே புரிஞ்சிருக்கும், அவங்களும் பார்த்துருப்பாங்க. பட் ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாலா ஏதோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட போகிற மாதிரி அவ்வளோ கோடி செலவாகும், எப்படி இவ்வளோ பண்ணுவார், எப்படி அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுவார், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சிவாஜி படம் ரஜினி ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் கொடுத்து ஹேட்டர் திணிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் அக்யூசேஷன் கிளியர் ஆயிடுச்சா. பாலா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்ட போகிறது இல்லை. நார்மலாக ஒரு கிளினிக் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், ஃபஸ்ட் எய்ட் மாதிரி, அந்த சின்ன சின்ன மக்களுக்கெலாம் அந்த ஃபீவரோ காய்ச்சலோ இந்த மாதிரி பெரிய ஏதாவது இஷ்யூவோ அங்கே போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக டேப்லெட்லாம் தரமாக தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்கான 2 டாக்டர் வருவார், அவருக்கான சம்பளத்தை கொடுப்பாரு. மற்றபடி பெரிய பெரிய இஷ்யூஸ்னால் அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போய் ஆகணும். இவர் சும்மா சாதாரணமாக சின்ன ஹாஸ்பிட்டல் தான் சொன்னார். இதுதான் அவரும் சொன்னார். அதை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல் பஞ்சாயத்து இதோட முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் குற்றச்சாட்டுக்கு வரோம். பாலா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு, வண்டி வாங்கி கொடுத்தாரு, பட் அதுக்கான நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டாரு. ஸோ ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கான பதிலை தரேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மூவி ஹிட் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து டேரக்டருக்கோ இல்லைனா ஹீரோக்கோ கார் வாங்கி தரது, இல்லைனா கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏதாவது பெருசாக ஒலிம்பிக் லெவலில் சாதிச்சிட்டா அவங்களுக்கு தார் கிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பண்ணுற 2 ஆள், ஒன்று கவர்மெண்ட்டு, இன்னொன்று கோடீஸ்வரங்க. பட் இங்கே பாலா ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாது. ஆஃப்டர் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான். அவரால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி தந்திருக்கார். அவர் மோஸ்ட்லி அவரோட ஆம்புலன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான். பொதுவாக இருந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும், செகண்ட் ஹேண்ட் வாங்குற எல்லா பேத்துக்குமே நம்பர் பிளேட்டை மறைச்சிருவாங்க. ஃபஸ்ட் ஹேண்டு நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்னா அது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும், அதில் எதுவுமே இருக்காதனால நம்பர் பிளேட்டை கிளியராக காமிப்போம். செகண்ட் ஹேண்ட் வாங்குறப்போ மோஸ்ட்லி அதை ஹைட் பண்ணுவோம். அதான் அவரும் பண்ணியிருக்காரு. பாலா ஒன்றும் கோடீஸ்வரம் கிடையாது. எல்லா வண்டியுமே புதுசாக வாங்கி தர. சும்மா சாதாரண காரே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் வருது. ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் அந்த சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவர் என்ன கோடீஸ்வரனா வாங்கி தர? அவரால் வர சம்பளத்தில் செகண்ட் ஹேண்ட் தான் வாங்க முடியும். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே அதுதான். ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்க முடியலன்னா செகண்ட் ஹேண்டே சில மக்களுக்குலாம் போதுமானது. அதுவே ஃபஸ்ட் ஹேண்ட் மாதிரி தான். லெவலுக்கு செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கி தர முடியும். அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குற 2 வண்டியுமே ஃபஸ்ட் ஓனர் தான். அதோ அந்த இன்டர்வியூவில் வந்து நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டாரு, இது வந்து ஸ்கேம் பண்ணுறாரு, தப்பு பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஃபஸ்ட் ஓனர் தான் இருக்குது. அதுக்கான காசை பாலா தான் தந்திருக்காரு. சரி, ஏன்பா பாலாவோட நேமில் இந்த வண்டி பேர் இல்லை? அதுக்கும் நான் சொல்கிறேன் பதில். இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி தரது, வண்டி வாங்கி தரது, இதெல்லாம் அவராக டேரெக்டாக போய் இந்த ஆம்புலன்ஸ் நல்லா இருக்குது, இந்த ஆம்புலன்ஸில் ஸ்க்ராட்ச் இல்லை, பெயிண்ட்டு சரியில்லை, இது வந்து ஃபஸ்ட் ஹேண்டா, செகண்ட் ஹேண்டா, தேர்ட் ஹேண்டா, இது யார் பேரில் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் பார்க்க மாட்டார்.
இவருக்கான இன்ஃபர்மேஷன் வரும், இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவருக்கு பைக் வாங்கி தந்தால் நல்லா இருக்குன்றப்ப இவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, அப்படியாண்ணே சரிண்ணே நான் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிடுறேண்ணே, நீங்கள் வாங்கி வச்சுருங்கண்ணே, நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கண்ணே, அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. சில டைம் காசு இருக்கும் டக்குன்னு கொடுத்துருவாரு, சில டைம் கையில் காசு இருக்காது, சோப் பண்ணுவார், ப்ரொமோஷன் பண்ணுவார். காசு வந்ததுக்கப்புறம் என்னங்கண்ணே காசு வந்துருச்சுனேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்கிட்ட அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணுறப்ப இவர் போகிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். இவராக போயிட்டு இந்த வண்டி நல்லா இருக்குது, அந்த வண்டி நல்லா இருக்குது, நம்பர் பிளேட் எப்படி இருக்குது, இவர் யார் பேரில் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு டைமே இருக்காது. அவரோட வேலை காசை ரெடி பண்ணி கொடுக்குறது தான். இதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹேண்டோ செகண்ட் ஹேண்டோ அவரால் முடிஞ்ச காசில் நீடட் பீப்புள்ஸ்க்கு வாங்கி தராரு. இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயந்தான். அதுலேயும் இது நோட்டமாக இருக்குது, நம்பர் பிளேட் சரியில்லை, அவர் நேமில் இல்லை, இது வந்து டேமேஜாக இருக்குது, இது வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்னு குத்தம் சொன்னேன்னா உன்னோட மென்டாலிட்டி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீயே யோசித்துக்கோ. அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி வேறு இதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாலாக்கே தெரியாது. இப்போ இந்த மேட்ரு வந்து அவர் தெரிஞ்சுன்னா அவருக்கு வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தீங்களா, காசு கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட இவரே டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தப்புனா அதை மாற்றணும். இதுதான் ஒரே ஒரு மிஸ்டேக் பாலா பண்ணது. இனிமேல் அதுலேயும் ஒரு உஷாராக இருப்பார். மற்றபடி அவர் பேரில் வண்டி இல்லை, வண்டியோட நம்பர் எல்லாமே மறைக்கிறாருல, அதெல்லாம் குற்றச்சாட்டே கிடையாது. இவங்க கண்டென்ட்டுக்காண்டி லிங்க் பண்ணி அதை எப்படி கோர்த்து விட முடியுமோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் லோனில் வாங்கியிருப்பாங்க, ஃபஸ்ட் ஹேண்டில் ஃபஸ்ட் ஓனராக இருந்தாலும் சில பேர் லோனில் வாங்கியிருப்பாங்க. அந்த இதில் லிஸ்ட்டில் தெரியும் இன்சூர் எவ்வளோ யார் மூலியமாக லோன் வாங்கியிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் வரும். அந்த ப்ரெஸ்டீஜ்காண்டி ஹைட் பண்ணுவாங்க. சில பேர் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருப்பாங்க, தேர்ட் ஓனராக இருக்கும், ஃபோர்த் ஓனராக இருக்கும். அந்த எம்ப்ராஸ்மெண்ட்காண்டி அதை நம்பர் பிளேட்டை அவாய்ட் பண்ணுவாங்க, யாருக்குமே தெரிஞ்சக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் நார்மல்ரா, மிடில் கிளாஸ் பீப்புள் பேஸ் பண்ணுறதா. அதே ஒரு குற்றச்சாட்டு, அதே ஒரு தப்பு இருக்குது, பின்னாடி யாரோ இருக்குது, யாரோ சொல்லி வச்சு தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சாயத்தை பூசினா அது என்னடா அர்த்தம்? இந்த நம்பர் பிளேட் மேட்டரும் முடிஞ்சு. முக்கால்வாசி அவர் வாங்கி தரது எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான், அவர் பேர்லேயும் வாங்கி தரல. அவர் வந்து காசை மட்டும் கொடுத்துட்றாரு, மற்றபடி வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு ரிலேட்டடான பர்சன்ஸ் தான் வாங்குறாரு. இவராக போய் எதுவுமே செக் பண்ணுறதில்ல. அண்ட் ஆர்சி நேம் மாற்றல எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுனா, டேய் ஒரு வண்டிக்கு ஆர்சி மாற்றுறதுக்கே 3 வாரம் 4 வாரம் ஆகுதுடா, வண்டியை போய் விடணும், எவ்வளோ தலைவலின்னு தெரியுமாடா, அதெல்லாமா பார்த்துட்டு இருக்க முடியாது, டைமே இருக்காதுடா அவருக்கு. ஸோ இந்த நம்பர் பிளேட் மண்ணாங்கட்டி அவர் தப்பு பண்ணுறாரு, அதெல்லாம் அவங்க சும்மா கண்டென்ட்டுக்காண்டி மக்கள்கிட்ட கோர்த்து விடுறது, அதெல்லாம் எதுவுமே நம்பிடாதீங்க. அவங்க இன்டர்வியூவில் வச்சா அடுத்த பஞ்சாயத்து. அதாவது வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுறாரு. ஆமாண்டா, பிஜிஎம் போட்டாதாண்டா நிறையா ரீச் ஆகும், பப்ளிசிட்டி கிடைக்கும், அது மூலியமாக ஏர்னிங்ஸ் வரும். விஜய் டிவி மூலியமா ஒரு பாப்புலாரிட்டி வந்துச்சு. அந்த பாப்புலாரிட்டி மூலியமா அவர் நிறைய சோர்ஸ் பண்ணார், இன்டர்நேஷனலில் சோர்ஸ் பண்ணார். அந்த ஒரு ஷோக்கே பார்த்தீங்கன்னா 30,000, 10,000, 50,000, 1,00,000 எங்கே போகிறோன்ற இடத்த பொறுத்துறா. காலேஜுக்குலாம் போகிறதுக்கு 50,000 வாங்குவாடா. இன்ஸ்டாவில் முக்கவாசி அப்படி தாண்டா, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் அப்படி தாண்டா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாதாடா உங்களுக்கு? தெரியாமல் என்னென்னமோ பேசாதீங்கடா. அவர் போடுற வீடியோவை 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதன் மூலயமா அவர் நிறையா ப்ரொமோஷன் வருது, நிறையா ப்ரொமோட் பண்ணுறாரு, ஆப் ப்ரொமோட் பண்ணுறாரு, நிறையா ஷோ ஓப்பனிங்ஸ், இப்போ கடை ஓப்பனிங்ஸ் போகிறாரு. அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே ஒரு 3 ப்ரொமோஷன் பண்ணாலே 30,000னாலும் 1,00,000 வந்துடுதுரா. இப்போ டாக்டர் படிக்கிறவன், இன்ஜினியர் படிக்கிறவன்லாம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் எவன் பாப்புலராக இருக்கானோ, எவனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கோ அவன்லாம் இந்த ப்ரொமோஷன் மூலியமாக தாண்டா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த துணி வியாபாரம் அதெல்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குடா. சோஷியல் மீடியாவோட பவர் தெரியாமல் எப்படி அவருக்கு காசு வருதுன்னு கேட்குறீங்க. நீ நம்ம எல்லா பேருமே 1 வருஷம் 2 வருஷத்தில் ஏர்ன் பண்ணுறதா 1 மாதம் 2 மாதத்தில் ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவான்டா. ரீசெண்டாக கூட பார்த்தேன், ஒரு ஆடு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தார், பெட்டிங் ஆப்புக்கோ இல்லைனா டேட்டிங் ஆப்புக்கோ ப்ரொமோட் பண்ணியிருந்தார். அது மற்றவங்க பண்ணால் தப்பு தான், அவர் பண்ணாலும் தப்பு தான். பட் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும். ஸோ இவருக்கு அந்த பெட்டிங் ஆப்பும் ப்ரொமோட் பண்ணிட்டு போட்டோம், அந்த காசு எல்லாமே என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னா வச்சுக்கிறாரு, மக்களுக்கு தானே போய் கொடுக்குறாரு. அதனால எந்த தப்புமே இல்லை. கூட வேலை செஞ்ச புகழ் எடுத்துக்கோ, குரேஷ் எடுத்துக்கோ, சிவாங்கி எடுத்துக்கோ, எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல லெவலில் இருக்காங்கடா. அவங்களுக்குன்னு கார் வச்சுருக்காங்க, 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம். சிவாங்கி வாங்க கார்லாம் 75 லட்சமோ என்னமோடா. சேமாக தான் குக் வித் கோமாளியில் வேலை பார்த்தாங்க, சூப்பர் சிங்கரில் எல்லா பேர் ஷோஸும் பண்ணாங்க. இப்போ அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க. இவர் என்னடா வாங்கியிருக்காரு? விஜய் டிவியில் அவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லா பேருமே இன்னைக்கு ஃபேமிலி காருன்னு செட்டில் ஆகிட்டாங்கடா. இவர் என்ன லக்ஸரி கார் வாங்கினாரா, இல்லை வீடு கட்டினாரா? எதுவுமே பண்ணலையே. அந்த காசு எல்லாமே திருப்பி மக்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு சேர்த்து வச்சு அதுக்கு தானே போட்டுட்டு இருக்காரு. கோடியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஆக்டர்ஸ்லாம் என்னடா பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. அப்படி இருக்கிறப்ப இவர் ஹீரோவானா நல்லாயிருக்கும், கோடிக்கணக்கில் ஒரு 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு சம்பளம் வாங்கினா அதில் முக்கால்வாசி பாதி எல்லாமே மக்கள் தான் செலவு பண்ணுவார். ஸோ இவர் ஹீரோ ஆகணும்லாம் நானும் நினச்சிருக்கேன், என்னைய மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க.
இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காண்டி செலவு பண்ணுறது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அதில் அவர் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்டா அப்படி பண்ணுறாருனா இந்த சாங்கை போட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நான்.